புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனிய வயன்று பட் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க வருண்? எனக்கு நான் எவ்வளவு மார்க் போடணும்னா எந்த விதத்துல கேக்குறீங்க? அழகுலையா, அறிவுலையா, இல்ல திறமையிலையா? அப்படியே போப்பனா கேட்கணுமா? அழகுல எவ்வளவு மார்க் போடுவீங்க? இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான மார்க் போடலாமா? அழகுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க வருண்? இதுக்கே இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றதா அப்புறம் எப்படி நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம்? ஆமா, சோ இன்னைக்கு வந்து எவாலுவேட் யுவர் லைஃப் டே. அதாவது நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. லைக் நீங்க வந்து உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு நாள். ஓகே, இவாலுவேஷன் அப்படின்னா வந்து நம்ம லைஃப்ல என்ன சாதிச்சிருக்கோம், இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, என்ன பண்ணியிருக்கோம், என்னடா பண்ணியிருக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களே உங்க மனசாட்சி கேள்வி கேட்க வைக்கும். அது பேர் தான் இவாலுவேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் இதை வந்து இன்னும் தெளிவாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லி உங்களோட லைஃப்பை பற்றி நம்மளுக்கே புரிய வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான சைக்காலஜிஸ்ட் வந்து உங்களோட மைண்டுக்குள்ள போந்து விளையாட போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. பட் இப்போ என்ன வரப்போது ஆனந்தி? அதுதான் வந்து உடலும் மூலமும் பகுதியில் ஒரு அற்புதமான யோகா. ஓகே, இதுவும் ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் சொல்லலாம் இல்லையா? ஆமா, உங்களால நல்லா வளைய முடியுதா, நீங்க வந்து ஹெல்தியா தான் இருக்கீங்களா அப்படின்னு இவாலுவேட் பண்றதுக்காக இந்த பக்கம். ஓகே, நம்மள நாமே எவாலுவேட் பண்ணிக்கலாம். புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் தினம் பலவிதமான முதிரைகளை பார்த்து கொண்டும் அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டும் அன்றாடம் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது தலைச்சூரி என்ற தலைவலிக்கான முதிரை. தலைவலி என்பது பல வகையான தலைவலி நமக்கு அறிமுகமாகி இருக்கும். தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்பார்கள். அந்த வழியில் மிகவும் அதிகமாக நம்ம பாதிக்கப்படுவது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி, காலையில் தலைவலி அல்லது மாலையில் மட்டும் தலைவலி, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தலைவலி, பெரும்பாலும் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய மலச்சிக்கலான தலைவலி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய தலைவலிகள் இருக்குது. எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் சரி, இந்த தலைவலிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு முதலுதவியாக இந்த முதிரையை நீங்கள் அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தலைவலி பல வகைப்பட்டாலும் அதற்கான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு முதிரையில் நம்ம அதை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடலாம். இந்த முதிரையை வந்து ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு பாட புத்தகத்தை தூக்கினாலே தலைவலி வந்துடுது. சிலருக்கு பரீட்சை என்ற ஒரு வெளியீடு வந்த உடனேவே தலைவலி வந்துடும். இந்த மாதிரி நிறைய பல காரணங்களுக்கும். பொதுவாக தலைவலி என்பது ஒரு நோய் கிடையாது. அது வந்து வேறு ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலினுடைய வெளிப்பாடு, அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு தலைவலி வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டியது தலைச்சூரி என்ற இந்த முதிரை. இந்த முதிரைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ராவண முதிரை என்று சொல்வார்கள். அதாவது 10 தலையுள்ள ராவணனுக்கே தலைவலி வந்தால் இந்த முதிரையை பயன்படுத்தி நிவாரணம் பெற்றதாக வரலாறு உண்டு. அந்த வகையில் இந்த முதிரை எந்த விதமான தலைவலியையும் உடனடியாக குறைக்கும் வல்லமை படைத்தது. இந்த முதிரை தலைச்சூரி முதிரை என்று பெயர். எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் இந்த 2 விரல்களையும், அதாவது நடு விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியோடு வைத்து ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி மற்ற 2 விரல்களையும் நீட்டி வைக்க வேண்டும். இது வலது கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இடது கையில் உங்களுடைய மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். பெருவிரலை வைத்து அந்த நடுவிரலினுடைய அடிப்பாகத்தில் வைத்து வெளியிலே தள்ள வேண்டும். சில முதிரைகள் ஒரே மாதிரி இருக்கும், சில முதிரைகள் வந்து 2 கைகளிலும் வேறு வேறு மாதிரி செய்யணும். அதை கொஞ்சம் கவனமாக குறிப்பிடுத்துக்குங்க. இந்த வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் லேசாக அப்படி பெருவிரல் நுனியில் தொட்டால் போதும். இடது கையில் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து பெருவிரலினுடைய நுனியால் நடுவிரலை வந்து அப்படி வெளிப்புறமாக தள்ளி இப்படி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து பொதுவாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த முதிரையெல்லாம் இப்படி செய்கிறேன். ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்ல எளிமையாக கை வலிக்காமல் இருக்கும். இந்த முதிரை தலைச்சூரி முதிரை. அதாவது முதிரைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் ஒன்று கை விரல்களில் தொடங்குகிறது அல்லது முடிகிறது என்று ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. அப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் நம்ம வந்து இந்த சில இடங்களில் தொடுவதன் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ள முடியும். பொதுவாகவே இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வைத்திய முறைகள் எல்லாமே யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு தொட்டு விடுவாங்க, அது சரியாகும், அப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நாம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த விரல்களே மருத்துவர் என்ற ஒரு தொடர் மூலம் நீங்கள் வந்து உங்கள் கை விரல்களை நீங்களே தொடுவதன் மூலமாக உங்களுடைய நோய்களை தீர்த்து கொள்ள முடியும். அதுக்கு தான் விரல்களே மருத்துவர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இந்த முதிரை தலைச்சூரி முதிரை. இது மாதிரி நிறைய முதிரைகளை நீங்கள் தினந்தோறும் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை ஆயுள் முழுவதும் வாழ வேண்டும் என்பது இந்த தொடரினுடைய நோக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
யா இந்த எவல்யூஷன் பண்ணும்போது மற்றவங்கள பற்றியும் அதிகமாக சிந்தனைகள்லாம் வந்தால் நம்ம சரியாக பண்ணலன்னு தானே அர்த்தம் ஆனந்தி. ஆமாம், நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காம எதுக்கு ஊரை பற்றியே யோசிச்சிட்டீங்க? என்ன பண்ணுறது, நான் ஆசனை பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்கள பற்றி இந்த தாட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு. அப்படி நீங்கள் அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களை பற்றி மட்டுமே எவாலுவேட் பண்ணும்போது மட்டும் யோசிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கீங்க, லைக் உங்கள் பெர்செப்ஷன் வந்து மற்றவங்களுக்கு அப்படிங்க மட்டும் பார்த்தா போதும். உங்கள் வீட்டில் இருக்க ஆணியை பிடுங்க அவங்க போதும் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது ஆனந்தி? நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒன்று கழிச்சு நான் சொல்கிறேன். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். நீங்கள் வந்து உங்களை பல விஷயங்கள் எவாலுவேட் பண்ணலாம் வருண். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதா அப்படின்னு கூட நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும் இல்லையா? ஆஸ்கர் வில்டே அவர் தெரியும்ல உங்களுக்கு, ஒரு பெரிய ஆத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு வந்து உங்களை திருப்பி திருப்பி படிக்கவே வைக்கலாம், அது வேஸ்ட் புக்குப்பா, சூப்பர் புக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், என்னடா நீ வேற, இந்த காலத்தில் ஒரு புக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிற நேரத்துலாம் புக்கோடு தெரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ அடுத்தடுத்து புக்கு படிக்கலைங்கிற ஏக்கம் தானே ஜாஸ்தியாக இருக்கும். படித்த புக்கே படிக்கிறதுக்கு டெம்டிங் இருக்கும் தான். பட் இன்னைக்கு என்ன படிச்ச புக்கா இல்லை நம்ம இது வரைக்கும் கேட்காத புக்கா? அதை நம்ம அங்கேயே பார்த்துடலாமே. இன்றைய சமூக சூழலில் இயற்கை வளங்களிலிருந்து அந்த இயற்கை வளத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை வெளியேற்றுகின்ற ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் என்பது போய்கொண்டிருக்கிறது. கடற்கரையிலிருந்து மீனவர்களை வெளியேற்றுவதும், வனத்திலிருந்து பழங்குடி மக்களை வெளியேற்றுவதும், விவசாய பூமியிலிருந்து விவசாயிகளை வெளியேற்றுகின்ற ஒரு அரசியல் போய்கொண்டிருக்கிறது. வளர்ச்சி என்ற பெயரில், புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரில், தொழில் விரிவாக்கம் என்ற பெயரில் அந்த அரசியலானது போய்கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் வெவ்வேறு தளங்களில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சமூக அரசியல் பொருளாதார பின்புலத்தின் அடிப்படையில் சமீபத்தில் நான் படித்த ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தாது மணல் கொள்ளை என்ற அந்த புத்தகம், முகிலன் என்ற ஒரு சமூக போராளி அவர் எழுதிய அந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று நான் பார்க்கிறேன். விழுப்புரத்தை சார்ந்த ஐந்திணை வெளியீட்டகம் என்ற அந்த வெளியீட்டகமானது அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தாது மணல் எண்ணிக்கையில் ஏறக்குறைய 278 மில்லியன் டன் தாது மணல் என்பது இந்தியாவில் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 278 மில்லியன் என்று சொல்லுகின்ற அந்த கணக்கில் உள்ள அந்த தாது மணலில் ஏறக்குறைய 60% என்பது தமிழகத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 1990களுக்கு பின்னால் புதிய பொருளாதார கொள்கை என்பது இந்தியாவில் உருவான பின்னால், அதற்கு முன்னால் இந்த கனிமங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அதிகாரம் படைத்ததாக இருந்த அரசு அந்த கட்டுப்பாட்டை தளர்த்துவிட வேண்டும் என்கின்ற சர்வதேச நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி தாது மணலை தனியார்கள் விற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு முறையை கொண்டு வருகிறது. இந்த முறை என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது என்றெல்லாம் அந்த புதிய பொருளாதார கொள்கை வந்தபோது சொல்லப்பட்டது. இந்த தனியார் கம்பெனிகள் அரசுக்கு தருகின்ற தொகை என்பது வெறும் 150 ரூபாய் தருகிறார்கள். 79,000 ரூபாய்க்கு விற்று லாபத்தை சம்பாதித்து அரசுக்கு பிச்சை போடுவதைப் போல 150 ரூபாயை தருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொள்ளை என்பதை அந்த புத்தகம் அம்பலப்படுத்துகிறது. நண்பர்களே, மிக முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், யார் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 4வது அட்டவணை என்று சொல்லுகின்ற டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநிலங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லுகின்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்திலே அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இந்த நாட்டிலே உள்ள இயற்கை வளங்கள் அந்த பொது சமூகத்தினுடைய சொத்தாக சமூகத்தில் உள்ள மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அதுதான் அரசினுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறை. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் காட்டிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு மாறாக அதை புறக்கணித்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தனியார்களுக்கு தாரை வார்த்து அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்வதுதான் புதிய பொருளாதார கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கை என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதை இந்த புத்தகம் அம்பலப்படுத்துகிறது. இந்த கம்பெனிகள் தாது மணல்களையெல்லாம் அள்ளி எடுத்துவிட்டு அது வெளியிடுகின்ற கழிவு என்பது கடற்கரையிலே கொட்டப்படுகிறது. இந்த கடலிலே கொட்டப்படுகிறது. கடல் முழுவதும் ஒரு செந்நிறமாக மாறியிருக்கிறது என்ற உண்மை வருகிறது. ஆக இதையெல்லாம் கதிர்வீச்சு தனிமங்கள். இந்த தனிமங்களை எல்லாம் கொட்டுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற கதிர்வீச்சின் காரணமாக
கடற்கரை முழுவதும் இருக்கின்ற மக்கள், அந்த கடலோடிகள், மீனவர்கள் எல்லோரும் கேன்சர் போன்ற, புற்றுநோய் போன்ற மிக மோசமான இந்த கதிர்வீச்சு பாதிப்பின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை இந்த புத்தகம் அம்பலப்படுத்துகிறது. கடற்கரை என்பது வெறுமனே கடல்வாழ் மக்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சொத்து. எனவே இயற்கையை பாதுகாப்பதற்காக சமூகத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள், மனித உரிமை ஆர்வலர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள எல்லோரும் ஓரணியில் திரண்டு நமது வேறுபாடுகளை களைந்து ஓரணியில் திரண்டு நாம் இந்த சமூகத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த தாதுமணல் கொள்ளை என்ற புத்தகம் முன்வைக்கிறது. ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தை மக்கள் எல்லோரும் வாங்கி படித்து நம்முடைய சமூக ஜனநாயக கடமையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவனா நம்ம புக்கை பற்றி பேசினோமா, இன்னைக்கு ஒரு இடத்துல புக்கே நடந்து வர மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன் ஏதாவது அனிமேஷன் பண்ண போறீங்களா? இல்லை, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படித்தவங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் பிரெய்னி பீப்புளாக நம்ம நடமாடும் புக் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவர் வந்து ஒரு நடமாடும் விக்கிபீடியா டிக்ஷனரி அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு பக்கமாக திறந்து நம்மளுக்கு ஒரு விஷயமா நிறைய நாளில் சொல்லிட்டு இருக்காரு நம்ம இறையன் ஐஏஎஸ் சார். எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் அப்புறம் பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் அகெயின். புதியுகம் FM ஸ்டேஷனில் எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த காலை வேலையில் இனியவை என்ற நிகழ்ச்சியை வித்மி வரணும். நான் தீ அவர்கள் இறையன்பா ஐஏஎஸ் சார் வரப்போறாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்கப்பா. ஏன்னா அவரோட பேச்சு நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிம்பிளாகவும் புரியுற மாதிரி இருக்கும், குழப்பாது. ஸோ இன்னைக்கு வந்து அவர் எதை பற்றி பேச போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் துரத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக ஓடுறதோட செம்ம ஸ்பீடாக ஓடுவோம். ஏன்னா டாக் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது தான் நம்மளோட கோல், அதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அந்த டைம்ல இல்லையா? ஸோ வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பேட் எக்ஸாம்பிள்னாலும் ஒரு கோல் வச்சுட்டு இருந்தா நம்ம எதனா சீக்கிரமா சாதிச்சிடலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமா ஓடிடலாம். அதுக்கிட்ட இருந்து இல்லையா? நீங்க சொல்ற ஓடுல இருந்து கூட நான் இதையும் எடுத்துக்கலாம். ஓடுறது அப்படின்னு சொன்னா ஓடுறது. ஓகே, அதாவது எதுனா இப்போ ஒரு ரேஸ் இருக்கு, ஓகேவா? ஃபினிஷிங் லைன் ஒன்று இருந்தா தானே நீங்க அதை நோக்கி ஓடுவீங்க. காம்படிஷன் இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் தொட்டியல் நான் ஃபர்ஸ்ட் தொட்டியல் எல்லாம் சேர்ந்து ஓடலாம். அந்த மேரத்தான் ரன்னர்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது படையே கிளம்பும், அப்படி முடிக்கிறமோ பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் தான் முடிப்பாங்க இல்லையா? ஒரு கோல் அப்படிங்கிறது வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுது நம்மள அப்படின்னு சொல்லலாம். பட் கோலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தாந்தங்கள், அப்படி ஃபேக்ட்ஸ், தத்துவங்கள்லாம் அப்படி கூட சேர்த்துரும். பட் இறையன்பா ஐஏஎஸ் சார் ஏன் கோல் முக்கியம், கோல் வச்சு நம்மளோட லைஃப்ல ஈஸியா நிறைய விஷயங்கள் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கறத சொல்ல போறாரு. பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலி வேட்டைக்கு போகும்போது எலி வேட்டையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி. இந்த புலி வேட்டைக்கு போகும்போது ஏன் எலி வேட்டையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் ரொம்ப நாளாக யோசித்தது உண்டு. ஒரு மகத்தான நோக்கம் இருக்கும்போது அந்த மகத்தான நோக்கத்தை நோக்கி தான் நம்மளுடைய அத்தனை ஆற்றலையும் குவிக்க வேணும். அதை விட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நாம் அதில் கவனத்தை செலுத்தினோம்னா சில நேரங்களில் நாம் திசை மாறி போய் அந்த சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய நோக்கத்தை விட்டுருவோம். ஃபோக்கஸ் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்றை படிக்க நேர்ந்தது. அது என்னென்னா, ஒரு நாட்டில் வந்து கிளர்ச்சியாளர்கள்லாம் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள் பற்றிய விஷயம் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அமைச்சருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன பண்ணார்னா, இந்த கிளர்ச்சியை அடக்கணும். ஆனால் கிளர்ச்சியாளர்களை அடக்கினா அதே நேரத்தில் என்னென்னா, எப்போவுமே ஒரு கிளர்ச்சியாளன் வந்து வீழ்ந்தால் 100 கிளர்ச்சியாளர்கள் எழுகிறார்கள். ஒருத்தரை வந்து நம்ம நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா 100 அதிருப்தியாளர்கள் உருவாவார்கள். அதுதான் சரித்திரம். அதனால தான் எந்த நாட்டு விடுதலையுமே அடக்கி ஒடுக்க முடியாது. அது ஒரு தற்காலிகமாக வேணும்னா அது தூங்குவது போல இருக்கலாம், ஆனால் மறுபடியும் அது எரிமலையைப் போல வீறு கொண்டு எழும். இந்த உணர்வில் என்ன பண்ணார்னாக்கா, அவர் அந்த புரட்சிகர இளைஞர்கள்லாம் தனியாக கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சர் இவங்களை பார்த்து பெருமையாக இருக்குன்னு சொன்னால் இந்த இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே இந்த இளைஞர்கள் சொன்னாங்க, என்ன நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா? உண்மையாகத்தான் சொல்கிறேன். இந்த ராஜா பண்ணுறது எனக்கு மட்டும் பிடிக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நானும் சரியான நேரத்தை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சர்வாதிகாரங்கள்லாம் ஒழிய வேணாமா? உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்களுமா? ஆமாம்மா, நானும் அதே தான். எனக்கு உங்கள் நடவடிக்கை எல்லாம் பிடிச்சிருக்கு.
ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், உங்களுக்குன்னு ஒரு இடம் வேணாமா? நீங்கள் சந்தித்து பேசி எல்லோரும் கூடி இருந்து அதுக்கான திட்டங்கள்லாம் வகுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாமா? நீங்கள் இப்படியே ரோட்டில் திரிஞ்சிங்கன்னா என்றைக்கியா புரட்சி பண்ண முடியும்? ஆமாம், அதுவும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. பாருங்கள், ஒன்றும் இல்லை, எனக்கு சொந்தமான ஒரு பங்களா இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்குறேன், அங்கே போய் தங்குங்க. அங்கே வந்து ஒரு ஆளை போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேலைக்கு சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அனுப்பிடுறேன். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து உட்காந்து எப்படி வந்து இந்த புரட்சி வெற்றிகரமாக நடத்துறதுன்னு முடிவு பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 25 பேர் இருக்கோம். அது ஒவ்வொரு இளைஞனுமே இப்படி பேசுனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20,000 பேர் திரள்கிற அளவிற்கு ஆற்றல் பெற்றவன், அறிவு பெற்றவன். இந்த மாதிரி ஆளுங்க அப்படியே பேச ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல 20,000, அப்புறம் 40,000, அப்புறம் 50,000, அப்புறம் 1,00,000 மக்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவர் பங்களாவை திறந்து விட்டு ரகசியமாக விட்டுட்டு வந்துட்டார். ஒரு ஆள் இருக்கான், அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் சரியான சாப்பாடே சாப்பிடாதவங்க. ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. டீயா? பிரமாதமான டீ. பார்த்தா பிரமாதமான டீ ஒன்று வருது, மசாலா டீ, பிரமாதமாக இருக்குது, இஞ்சி கிஞ்சி போட்டு பிரமாதமாக இருக்குது. சாப்பிட்டேன், அப்பா இந்த மாதிரி டீயவே நம்ம சாப்பிட்டது இல்லையே அப்படிங்கிற ஒருத்தன். மத்தியான வேலையில் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? எல்லாம் பிரமாதமாக இருக்குது சாப்பாடு, நல்ல சாப்பாடு. சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் நல்ல தூக்கம், தூங்கிட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சாங்க. அப்படியே பார்த்தான், நாம் எங்கே படுக்கிறது? நல்ல நல்ல படுக்கைகளாக இருக்குது, பிரமாதமான படுக்கைகள், சுற்றி முற்றி பார்த்தா பிரமாதமாக இருக்குது, ஆஹா அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஒட்டடை அடிக்க வேண்டியிருக்கு. சில இடங்களில் கொஞ்சம் சுண்ணாம்பெலாம் அடித்தா நல்லாயிருக்கும், சில இடங்களில் தர போயிருக்கு. இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னால், அதை பாருப்பா பங்களாவை நமக்கு அவர் ஒப்படைச்சிருக்காரு, இதை போய் அவர்கிட்ட நீங்களே ரெனோவேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது மரியாதையாக இருக்காது. நாம்ளே என்ன பண்ணோம், ஏதோ 4 காசு பார்த்து இதை சரி பண்ணிக்கிடுவோன்ட்டு 10 இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, நகரத்துக்கு போனாங்க, வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அவன் போய் ஒரு கடையில் ஒருத்தன் உட்காந்து வேலை செஞ்சான், ஒருத்தன் போய் ஒரு இடத்துல பாடம் நடத்த ஆரம்பித்தான். இப்படி வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தா எல்லாம் சரி பண்ண உடனே இந்த 10 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வேலை செஞ்சதில் அவனுங்களுக்கு இந்த புரட்சிகரமான எண்ணெல்லாம் போயிடுச்சு. அவன் வேலையிலேயே கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அங்கேயே வசதியாக இருக்கெல்லாம் நல்லா தான் மதிச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்து. சாயந்தரம் வந்தான், துப்பாக்கி பிடிப்போம் நாம் வீர் கொண்டு எழுவோம்ங்கிறதெல்லாம் அவனுக்கு ஒத்து வரல. இதுக்குள்ளே என்னாச்சுன்னா இன்னும் ஒரு 15 பேர் இருந்தாங்க பாருங்கள். அவன் இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணான்னாக்க, அந்த தோட்டம் போடலாம், கொஞ்சம் காய்கறி இங்கேயே போட்டால் நல்ல காய்கறி சாப்பிட்லாம், இப்படி பிளான் பண்ணி ஆரம்பித்தான். அவன் அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். ஒரு 3-4 மாதம் ஆச்சு. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் சரி பண்ணுறதுக்கும் ஒட்டடை அடிக்கிறதுக்கும் இந்த ரூமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கட்டில் இப்படி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும், சமையல் ரூமில் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு இவனுக்கு புத்தியெல்லாம் இதில் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு 6 மாதம் கழித்து எவனுக்கும் புரட்சிகரமான சிந்தனையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாதாரணமாக ஆகிட்டானுங்க. இப்போ அவனுக்கு 25 பேரையும் கொத்தா பிடிச்சார் அமைச்சர், கொண்டு போய் ஜெயிலில் போட்டார், புரட்சி அடங்கி போயிடுச்சு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். புலி வேட்டைக்கு போகிறவன் எலி வேட்டையில் ஈடுபடக்கூடாதுன்னு. இந்த இளைஞர்கள் என்ன பண்ணால், கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப்பை தேட ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய சித்தாந்தம் எல்லாம் ஆவியாகி விட்டன. ஒரு புரட்சிகரமான மனிதன் ஒருபோதும் வசதிகளை நாடி செல்வது இல்லை. அவன் நோக்கத்தை மட்டுமே மனத்தில் வைத்து கொண்டு பயணம் செய்பவன். அதனால் எந்த ஒரு சமயத்திலையும் மகத்தான இலக்குன்னு நம்ம ஒன்று வச்சுக்கணும். அற்ப இலக்குகளில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. சில நேரங்களில் அந்த அற்ப இலக்குகள் இருக்குது பாருங்கள், அது மகத்தான இலக்கை விட பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தோணும், மகிழ்ச்சியானதாக கூட தோணும், நம்மளை ஒரு தற்காலிகமாக சந்தோஷப்படுத்துவதாக கூட இருக்கலாம், புலன்களுக்கு இன்பத்தை வழங்குவதாக கூட இருக்கலாம். ஆனால் அவற்றை ஒதுக்கிவிட்டு மகத்தானதை நோக்கி நாம் பயணம் செய்தால் நிச்சயம் அதை அடைவோம். அதை அடைய முடியாவிட்டாலும் நமக்கு பின்னால் வருபவர்கள் அதை அடைவார்கள். நன்றி, வணக்கம். அதாவது வரும் இப்போ இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. நீங்கள் முதல்ல எது கோல்னு ஒன்று செட் பண்ணிட்டு இல்லை, ஒழுங்காக நீ அதை பார்க்க வேண்டியது, எதுக்கு அங்கேருந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. செப்பன் இந்த புலி வேட்டைக்கு போகிறவங்க எலி வேட்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சம தத்துவம் இல்லை இதை யோசிச்சுன்னா புலி வேட்டைக்கு போகிறவங்க எலி வேட்டைக்கு போகிறது, ஏன்னா அவன் புலி வேட்டைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சிம்பிளாக புரிஞ்சுப்பாங்க. பட் எலி வேட்டை அப்படிங்கிறது உன்னோட பெரிய கோலப்போ நீ சின்ன கோல்ஸ்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கும் இல்லையா. நம்ம ஹீரோ ஆகணும்னா ஹீரோ தான் ஆகணும்,
நோ அமெரிக்க மாப்பிள்ளை, நோ சைடு ஃப்ரெண்டு, அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது இல்லையா? நம்மளோட கோல் வந்து எப்பவுமே நம்ம மாறவே கூடாது. அதுக்கு முதல்ல நம்மளை எவாலுவேட் பண்ணோம் ஆனந்தி. ஆமா, ஆனா நீ உங்க கோல் இப்படி பெப்பரப்பன் வெளில சொல்லிட்டே வர ஐயோ கேக்குறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு விஷயம் வரப்போது. அதான் நம்ம சைக்காலஜிஸ்ட் வந்து எவாலுவேட் யுவர் பர்சனல் லைஃப், எவாலுவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பத்தி கேட்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று